எப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்னு தெரியல. அந்த பிரச்சனையை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஃபைனல் வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி தக்காளி பச்சடி எப்படி வைக்கிறதுன்னு தான் என் ஸ்டைலில் சொல்லித்தர போகிறேன். வீடியோக்குள்ளே போடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா தான் இதில் ரொம்பவே டேஸ்ட்டை கொடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். அதோட கலரே லைட்டாக சேஞ்ச் ஆகணும். 1/2 கிலோ தக்காளி எடுத்துக்கிறோம்னா ஒரே ஒரு வெங்காயம் இருந்தால் போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகா நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டதுக்கப்புறம் தேவையான அளவு கல் உப்பை போட்டுட்டு அப்புறம் அப்படியே ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு மூடி விட்டுறணும். மூடி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தக்காளி நல்லா வெந்து வரும். அந்த நேரத்தில் நம்ம அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா பருப்பு கடையிற மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். நம்ம வீட்டில் கல் சட்டி கீரை கடையிற சட்டிலாம் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். வீடியோவில் பார்க்கையில் அப்படியே ஆவி பறந்துக்கிட்டே இருக்குது. அதனால் கலர் ரொம்பவே டல்லாக தெரியுது. ஆனால் நேரில் பார்க்கும்போது அந்த ரெட் கலர் வந்துட்டு அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு. இட்லி, சப்பாத்திக்கு, தோசைக்கு, ஒயிட் ரைஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான ஒரு சைடிஷ் தான் இது. இன்னும் சமைச்சு முடிக்கல. சமைச்சிக்கிட்டே இருக்கும்போது பாப்பா கேட்கவும் அவங்களுக்கு இட்லியில் வச்சு மேட்ச் பண்ணி கொடுத்துட்டேன். அது எந்த மசாலாவும் போடாமல் இப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு மசாலா தூள் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு நிறைய தண்ணி விடக்கூடாது. ஒரு டம்ளர் அளவு தண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி விட்டுட்டு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா சுவையான ஒரு தக்காளி பச்சடி ரெடி ஆகிடும். இப்படி தான் நான் செய்வேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு அட்டகாசமான ஒரு காம்பினேஷன் தான் உருளைக்கிழங்கு வறுவல், கீரை பொரியல் தான் செஞ்சுருக்கேன். எங்கே பார்த்தாலும் கூட்டமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்பிஜி சிலிண்டர் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. 2வது பெட்ரோல், டீசல் எதுவுமே வந்துட்டு ரொம்பவே கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் கியூ கணக்கில் நிற்குது. இப்படியே நிலமை போயிட்டு இருந்துச்சுன்னா எப்படி சமைச்சு சாப்பிட்றதுன்னு தெரியல. வீட்டிலேயே சிலிண்டர் இப்போ நிற்குமோ அப்போ நிற்குமோன்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. புக் பண்ணோம்னா 25 நாள் கழிச்சு தான் சிலிண்டர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. என்ன இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு கனவுல கூட நினச்சி பார்க்கல. அந்த அளவுக்கு நிலைமை கொஞ்சம் மோசமாகிக்கிட்டே வருது. கிட்டத்தட்ட இந்த நிலைமையை பார்க்கறதுக்கு லாக்டவுன் ஃபீல் ஆகுது. அப்படிதான் அத்தியாவசிய பொருள் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டோம். நீங்க இருக்கிற இடத்துல எந்த மாதிரி பிரச்சனையை நீங்க சந்திக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். பார்க்குற எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. இப்படியே நிலவரம் போய்கிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் அடுப்பு இல்லாமல் சமைப்பது எப்படி அப்படின்னு தான் அடுத்த வீடியோவில் போடணும் போல். வில்லேஜ் சைடில் இருக்கிற மக்களுக்கு கூட அந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது. வெளியே விறகடுப்பு வச்சு சமைச்சோமா சாப்பிட்டோமான்னு இருந்துருவாங்க. நம்மலாம் வந்துட்டு சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இட வசதியெல்லாம் அந்த அளவுக்கு கிடைக்காது. ரொம்பவே இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எதுவும். நான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சமைச்ச சமையல் இது தான். அப்பளம், உருளைக்கிழங்கு வறுவல், கீரை பொரியல், சிறுகீரை பொரியல், அப்புறம் தக்காளி தொக்கு, ஒயிட் ரைஸு. சரி, அடுத்த வீடியோவில் அடுப்பு எப்படி மிச்சம் பண்ணுறது, அடுப்பு இல்லாமல் எப்படி சமைக்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். பை பாய்.